சமீபத்தில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இது போன்ற சமூக வலைதளங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சாரம், அது நம்முடைய ஜமாத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் பலரால் அது பரப்பப்பட்டு வருகிறது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஈஜிப்ட்ல, எகிப்துல மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய உடலை டிஎன்டிஜே காரங்க மட்டும் மறுக்கிறாங்க. அது ஃபிரௌனுடைய உடலே இல்லை என்று இவங்க மறுக்கிறாங்க. எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. குர்ஆனும் அதை சொல்லுகிறது. இவங்க எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால இதுவரை காலகாலமா நம்பப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை கூட இவர்கள் மறுக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சமூக வலைதளங்கள்ல சில பேர் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்றாங்களே, அது உண்மையிலேயே ஃபிரௌனுடைய உடல் தானா? மார்க்கம் அது சம்பந்தமாக என்ன சொல்லி தருகிறது என்பதை ஒரு தகவலாக இன்னைக்கு நாம தெரிந்து கொள்வோம். முதல்ல எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய உடல் மம்மியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஃபிரௌனுடைய உடல் தான் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம்? முதல்ல சயின்ஸ் அடிப்படையில விட மார்க் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் அது ஃபிரௌனுடைய உடல் தான், ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொல்லிட்டான், அதனால அது ஃபிரௌனுடைய உடல் தான் அப்படிங்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை. அதனால ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்கிறானா பாதுகாக்கலையா? அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா இருக்கிறது ஃபிரௌனுடைய உடலா அது வேற யாரும் உடலா, அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். அல்லாஹ் முதல்ல சொல்லணும்ல, நான் ஃபிரௌனுடைய உடலை பாதுகாப்பேன், அப்படி பாதுகாக்கப்பட்ட உடல் தான் இன்னைக்கும் இருக்கிறது அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லி இருந்தால் நாம நம்பிட்டு போயிருவோம். அது பெரிய மேட்டர் இல்ல. முதல்ல அப்படி அல்லாஹ் சொல்றானா அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை நாம முதல்ல படிப்போம். எந்த வசனம்? ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று ஒரு வசனத்தை காட்டுதாங்கல்ல, அந்த வசனத்தை பார்ப்போம். 10வது அத்தியாயத்தில் 90, 91, 92 வசனங்கள்ல இந்த ஃபிரௌனுடைய அந்த பாதுகாக்கப்பட்ட சம்பந்தமாக மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல எப்படி வருது? 90ல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் அவங்க மூசா நபியோடு கடலை தாண்டி அவங்க அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மூசா நபிய அவங்கள ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களை அனைத்தையும் கொலை பண்ணணுங்கக்கூடிய கொலை வெறியோடு ஃபிரௌன் துரத்திட்டு வரான். அப்ப மூசா நபி அந்த கடல் பக்கம் வராங்க. கடல் பக்கம் வந்தா பின்னால ஃபிரௌனுடைய படை, முன்னால கடல் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் உத்தரவு போடுறான், உன் கையில இருக்கக்கூடிய கம்பை எடுத்து நீ அடிங்கிறான். கடல் ரெண்டாக பிளக்கிறது. மூசா நபி போயிடுறாங்க. அந்த வரலாறு அல்லாஹ் அப்படி சொல்லிட்டே வரான். அதற்கு பின்னால ஃபிரௌனும் அவனுடைய படையும் அதான் வழிதான் இருக்குதே அப்படின்னு அந்த பிளந்த கடல்ல உள்ள போறாங்க. உள்ள போகின்ற அந்த நேரத்தில் மூசா நபி அவங்களை சார்ந்தவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் அவனுடைய படம் மாத்திரம் மூழ்கடிக்கப்படுறாங்க. மூழ்கடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் ஃபிரௌன் சொல்லுகிறான், கால ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். இந்த இஸ்ரவேலர் மக்கள் எந்த கடவுளை, எந்த அல்லாஹ்வை நம்பினார்களோ அதே அல்லாஹ்வை நான் நம்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் இவ்வளவு நாளா இல்லாம இப்பதான் நீ நம்புறியாடா? இவ்வளவு நாளா அவர் பிரச்சாரம் பண்ணார்ல கடவுள் ஒருத்தன் தானே, அப்பமெல்லாம் நீ ஒன்ன கடவுள் சொல்லிட்டு இப்பமா நீ நம்புற? ஒக்கத அசை தக்கபுல், இதற்கு முன்னால் நீ நிறைய பாவம் பண்ணிட்ட. ஓ குந்த மினல் முஃப்சிதீன், நீ ஃபசாது குழப்பம் செய்யக்கூடிய ஒரு ஆளாகவே நீ இருக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இதுக்கு பின்னால் முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான், ஃபல் யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. இன்றைய தினத்தில் உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன். எதற்காக? உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு சான்றாக, அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சரியா? இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய உடலை பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொன்னான்ல, குர்ஆனுடைய வசனம் இருக்குதுல. அப்ப அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. அதனால ஃபிரௌனுடைய உடல் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வச்சது சரிதானா?
அது அரபி மொழியில உள்ளது. தமிழ்ல மொழியாக்கம் பண்றவங்கள இந்த ஆயத்துக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அர்த்தம் சரிதானா அதை முதல்ல பார்ப்போம். அவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க நான் முதல்ல சொன்னா இல்லையா? இன்றைய தினத்தில் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம். எதற்காக? உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அது சான்றாக இருக்கட்டும். அப்ப அதனால இன்னைக்கு உன் உடம்ப பாதுகாப்போம். இதுதான் ஆயத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஆனா ஆயத்துக்கு அர்த்தம் அது கிடையாது. உங்களுக்கு அரபி தெரியும் என்றால் நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வைக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அரபியை சொல்லி சொல்லி அர்த்தம் வைக்கிறேன். அப்ப அதுக்கு அந்த அர்த்தம் தானா? உங்களுடைய உடலை இன்னைக்கு பாதுகாப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் தானா? அது வேற அர்த்தமா? எப்படி? அல்யௌம, அல்யௌமனா என்னது? இன்றைய தினம். சரியா? நுனஜ்ஜீக, உன்னை பாதுகாப்பேன். நுனஜ்ஜி, நாம் பாதுகாப்போம். கேனா உன்னை எப்படி பாதுகாப்போம்? பி பதனிக்க, உன்னுடைய உடலுடன். நுனஜ்ஜீக, உன்னை பாதுகாப்போம். பி பதனிக்க, உன்னுடைய உடலுடன். இன்னொரு நல்ல அர்த்தம் சொல்றேன். அல்யௌம, இன்றைய தினத்துல, நுனஜ்ஜீக, உன்னை பாதுகாப்போம். பி பதனிக்க, உன்னுடைய உடலுடன். இங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. அதாவது நஜ்ஜீக இருக்கா இல்லையா, ஒன்னை பாதுகாப்பேன், அந்த ஒன்னைங்கிறத விட்டுருக்காங்க. பி பதனிக்க அப்படிங்கிறதுல அதுல அந்த பானு ஒரு வார்த்தை வருதா இல்லையா, அதுக்கும் ஒழுங்கா அர்த்தம் செய்யாம விட்டுருக்காங்க. கே என்று ஒரு வார்த்தை முன்னால வருது, அதுக்கு அர்த்தம் செய்யல. பி என்ற இன்னொரு வார்த்தையும் வருது, அதுக்கு அர்த்தம் செய்யாம விட்டுட்டு உன்னுடைய உடலை பாதுகாப்பேன். விளங்குதா? உன்னுடைய உடலை பாதுகாப்புன்னு அரபி வாசம் எப்படி இருக்கணும்? நுனஜ்ஜி பதனக, இப்படிதான் இருக்கணும். நுனஜ்ஜி பதனக, இப்படிதான் இருக்கும். உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? நுனஜ்ஜிக பதனிக்க அப்படிங்கிறான். இப்ப என்ன மேட்ரு? இதுல ரெண்டையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை வழங்கும். உன்னுடைய உடலோடு உன்னை பாதுகாக்கிறேன். உன்னை பாதுகாக்கிறான்னா எப்படி? இப்ப ஒரு ஆள் வராரு, ஒரு ஆள் உங்களை அடிக்க வராரு, உன்னை நான் பாதுகாத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்த பிறகு பாதுகாக்கிறதா? சாகரத்துக்கு முன்னால பாதுகாக்கிறதான பாதுகாப்பு? அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், உன்னை நான் பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாப்பேன்? உன்னுடைய உடலோடு பாதுகாப்பேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல போனால், உயிரோடு உன்னுடைய உடலோடு உன்னை பாதுகாக்கிறேன். செத்த உடலை பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொல்லல, உயிரோடு உன்னுடைய உடலை பாதுகாப்பேன் அப்படிங்கிறான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபிரௌன் உடலா இல்லையான்னு ரெண்டாவது பார்ப்போம். அல்லாஹ் இந்த வார்த்தையில என்ன சொல்லுகிறான்? எந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு ஃபிரௌனுடைய உடல் கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படும் சொல்றாங்களோ அந்த ஆயத்துல அந்த அர்த்தம் இருக்குதா? அந்த அர்த்தம் இருந்தா ஏத்துக்கிடுவோம். அந்த அர்த்தமே இல்லையா? அல்லாஹ் எப்படி சொல்றான்? உன்னை உன்னுடைய உடலோடு பாதுகாக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மூழ்கக்கூடிய இந்த நேரத்தில் உன்னை சாவ விட்டுற மாட்டேன். உன்னை சாவலாம் விட்டுற மாட்டேன். நீ உன்னை அப்படியே காப்பாத்துவேன். ஆனா தண்ணியில மூழ்கினா நீ சாவத்தான் செய்யணும். உன்னை நான் காப்பாத்துவேன். காப்பாத்திக்கிட்டு கரையில கொண்டு இதற்கு பின்னால் எந்த மக்கள் எல்லாம் உன்னுடைய நாட்டில் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உன்னை பார்க்கணும். நீ இதுவரையும் பெரிய கடவுள் சொல்லிட்டு இருந்திய, ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னிய, நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு நீ பேசுனிய. அப்படி எல்லாம் பேசின உனக்கு என்ன கெதி ஏற்பட்டது? உன் கண்ணால நீ அதை பார்க்கணும். மக்கள் எல்லாம் உன்னை கேவலமாக துப்புவாங்களே, காரி துப்புவாங்களே, என் கடவுளுக்கா இந்த கதி அப்படின்னு நினைக்கணும்ல. செத்ததுக்கு பின்னால அவன் நினைக்க முடியுமா? செத்ததற்கு பின்னால இதையெல்லாம் புரிய முடியுமா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ சாவக்கூடிய நிலையில வந்துட்ட, இருந்தாலும் உனக்கு அந்த உயிரை எடுக்க மாட்டேன். இப்போ உனக்கு சாவு வராது. உன்னை நான் காப்பாத்துறேன். அப்படியே கொண்டு போறேன். உன்னை கொண்டு போய் அந்த மக்கள் பார்க்கக்கூடிய விதத்துல உன்னை நான் வைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஃபிரௌனும் போறான், ஃபிரௌனுடைய படையும் போறாங்க மூசா நபி அழிக்கிறதுக்கு. ஃபிரௌனை மட்டும் அல்லாஹ் காப்பாத்துறான். அந்த படையை மூழ்கடிச்சிடறான். படையெல்லாம் இறக்குறாங்க. இவனை மட்டும் அல்லாஹ் அதுக்கு பின்னால இவனும் இறப்பான். ஒவ்வொரு ஆட்களுக்கும் மரணம் இருக்கா இல்லையா? அது எப்ப இறந்தான்னு சொல்லல. எப்பனாலும் இறக்கலாம். அது அன்னைக்கு இறக்கலாம், அடுத்த நாள் இறக்கலாம், இன்னொரு நாள் இறந்திருக்கலாம். ஆனா மூழ்கடிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை அந்த ஃபிரௌனை இறக்க செய்யல. ஏன்னா இந்த ஆயத்தை அப்படித்தான் சொல்லுது. இந்த ஆயத்தை நீங்க திரும்ப திரும்ப நான் சொன்ன மொழியாக்கத்தை விட அதை கேட்டாலும் கேளுங்க, கேட்காம போங்க. நீங்களா தனியா உட்கார்ந்து ஒருக்க படிங்க. எங்கப்பா ஃபிரௌனுடைய உடலை பாதுகாப்புன்னு எங்க சொன்னான்? கேள்வி அதுதான். ஃபிரௌனுடைய உடலை பாதுகாப்புன்னு சொன்னானா, ஃபிரௌனுடைய உடலை உயிரோடு பாதுகாப்புன்னு சொன்னானா? கேள்வி அதுதான். உயிரோடு பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொல்றான்.
உன்னுடைய உடலோடு நான் பாதுகாப்பேன்னா உயிரோடு பாதுகாப்பேன் அப்படிதான் சொல்லி இருக்கிறான். அன்னைக்கு பாதுகாத்தான். ஃபிரௌனை வந்து அவனை மூழ்கடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படியே பாதுகாத்தான் என்றுதான் இறைவன் சொல்லுகிறான். பின்னால அவன் இறந்திருக்கலாம். அதே மாதிரி அதுல இன்னொரு என்ன கேள்வி கேட்கிறாங்க, தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உமக்கு பின்னால் அது ஒரு சான்றாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே. ஆமா, சான்றுதானே, சான்றுதான். ஃபிரௌன் வந்து அவன் காப்பாற்றப்பட்டு வெளியில அனாதையாக ஒரு கடற்கரை ஓரத்தில் அவன் கிடந்தானா அது என்ன அர்த்தம்? மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரிய அரசனா இருக்கிறான், நம்மளும் நீங்களும் கிடந்தா அது வேற மேட்டர் இல்ல. ஒரு பெரிய அரசன், பெரிய தலைவன் சொல்லிக்கிட்டு இருந்தான், கடவுள் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு இடத்துல யாரும் கேட்பார்ட்டு ஒரு அனாதையாக பிச்சைக்காரனை விட கேவலமாக கிடந்தானே. அப்ப எல்லாரும் சிந்திக்க மாட்டானா? சிந்திக்கிறது தானே இது, சிந்திக்கிறது தானே அல்லாஹ் சொன்னா. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, இது பின்னால உள்ளவர்களுக்கு பாடம்னா உங்களுக்கும் எனக்கு என்ன பாடம் இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபிரௌனுடைய உடல்ல என்ன பாடம் இருக்கிறது? ஒரு பாடமும் இல்லை. ஆனா எப்ப பாடம் இருக்கும் தெரியுமா? பொதுவான லாஜிக் என்ன? ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். கோடீஸ்வரனா இருந்து அவன் சொத்தெல்லாம் அழிஞ்சு சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஒரு இடத்துல கிடந்தான்னா அவனுடைய ரெண்டு நிலையை நான் பாக்குறேன். கோடீஸ்வரனா இருந்தானப்பா, டயோட்டா கார்ல போனானடா, ஏசி இல்லாம இருக்க மாட்டானடா, இன்னைக்கு தூசியில கிடந்து பிறண்டு பிறண்டு சாகுறான் பாத்தியா? இதாண்டா அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் நினைச்சா சொத்தையும் கொடுப்பான், அல்லாஹ் நினைச்சா ஒண்ணுமே இல்லாம ஆக்குவான். ஒரு மனுஷனுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டும் ஒரு மனுஷன் பார்த்தா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பாடம் இருக்கிறது, அதுல ஒரு படிப்பினை இருக்கிறது. என்னைக்கோ ஒருத்தன் செத்தானா, என்னைக்கோ ஒருத்தன் வந்து இதா இருந்தானா, யாருக்கு பாடம் இருக்கும்? ஹிட்லரை பத்தி படிப்பீங்க, என்ன பெரிய பாடம் இருக்குது? அது அன்னைக்கு இருக்கும்போது ஒரு பாடமா இருக்கலாம். இன்னைக்கு என்ன பெரிய பாடம்? வரலாறு இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிருவோம். பாடம் படிப்பினை என்றால் நேருக்கு நேராக பார்க்கும்போது ஒரு அற்புதமான படிப்பினை இருக்கும். இவன் தானே நம்மகிட்ட கடவுள் சொன்னா, இவன் தானே பெரிய ஜனாதிபதி, இவனை மிஞ்சி ஆளே இல்லன்னு பேசினானே, இன்னைக்கு இவனை கேட்கறது கூட நாதி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பாடம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அந்த ஃபிரௌனுடைய உடல் சொல்றாங்களா இல்லையா, அதான் ஃபிரௌனுடைய உடலில் பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறான்ல. இந்த ஆயத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய விளக்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க அர்த்தத்தின்படியே வருவோமே. அந்த அர்த்தத்தில் என்ன சொல்றாங்க? ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்படும். அதானே? இன்னைக்கு போய் பாருங்க, ஃபிரௌனுடைய உடல் இருக்குதா, ஃபிரௌனுடைய எலும்பும் தோலும் இருக்குதா? விளங்குதா உங்களுக்கு? நீங்க போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லா போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபிரௌனுடைய எலும்பும் தோலும் தான் இருக்கிறது. கருவாடு மாதிரி இருக்கிறான். உடல்னா என்ன? சதை இருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு ஆள் இறந்தே போயிட்டாரு, அவருடைய பூத உடல் அப்படிங்கிறோம். பூத உடல்னா என்ன? வெறும் எலும்பு மட்டுமா இருக்கும், வெறும் தோல் மட்டுமா இருக்கும். வெறும் எலும்பு தோலுமா இருந்தா எலும்பு தோலும்போம், அந்த தோலை இல்லைன்னா எலும்பு கூடுன்றுவோம். உடல்னு எப்ப சொல்லுவீங்க? உடல்னா அந்த எலும்போடு சதைகள் இருக்கணும், நரம்புகள் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது உடலும்போம். வெறும் தோல் மட்டும் இருந்தால் அது உடல்னு சொல்ல மாட்டோம். நீங்க அர்த்தம் வைக்கிறீங்கல்ல, ஃபிரௌனுடைய உடலை இறைவன் பாதுகாத்தான் அர்த்தம் வைக்கிறீங்கல்ல. ஃபிரௌனுடைய உடலை முதல்ல காட்டு, தோலை காட்டக்கூடாது, எலும்பையும் காட்டக்கூடாது, உடலை காட்டு. இன்னைக்கு நீங்க எதை பார்த்தாலும் அது வந்து உடலாக இல்லை. ஃபிரௌன் எப்படி இருந்தானோ, அவன் சாகும்போது எப்படி இருந்தானோ அப்படித்தானே? அவன் சாகும்போது தானே அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப சாகும்போது எப்படி இருந்தானோ அப்படி இன்னைக்கு இருக்குதா? அப்ப அப்படி இல்லைன்னா அப்ப ஆயத்து பொய்ன்னு ஆயிருப்பா. ஆயத்து பொய்யாக ஆனாலும் பிரச்சனை இல்லை, இது ஃபிரௌனுடைய உடல் அப்படின்னு சொல்லணுமா? நீங்க ஒரு அர்த்தம் வைக்கிறீங்கல்ல, அர்த்தம் எப்படி வைக்கிறீங்க? அது வந்து ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்தாங்கிறீங்கல்ல. எப்ப பாதுகாத்தான்? அன்னையில இருந்தாலும் இன்னை வரையும் பாதுகாக்கிறான். அவன் சாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாத்தான், செத்த உடனே அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப செத்த உடனே அந்த உடல் எப்படி இருந்துச்சோ அது மாதிரிதான் இன்னைக்கு இருக்கணும். அப்ப அப்படி இல்லைன்னு ஒருத்தன் கேட்கிறான், எப்ப ஃபிரௌனுடைய உடல் எப்படி இருக்கும், ஒரு மனுஷனுடைய உடல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்ல. இன்னைக்கு எங்க அந்த சதை எங்க போச்சுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல இதுதான் உடல். அது எங்க உடல்? எலும்பும் தோலும் தான் இருக்கிறது, வெறும் கருவாடா தான் இருக்கிறது. அதை எப்படி நீங்க உடல் சொல்ல முடியும்? அப்ப இந்த கோணத்தில் நீங்க பார்த்தாலும் ஆயத்தை பொய்ன்னு ஆக்கணும். ஒரு ஆளை ஒரு சடலத்தை வைத்துக்கொண்டு அல்லது ஏதோ ஒண்ணு வைத்துக்கொண்டு அது உண்மையா அல்லாஹ்வுடைய ஆயத்து பொய்யா? என்னைக்கா யோசிச்சோமா? அப்ப அதனால இந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் இல்ல. அவங்க வைக்கக்கூடிய அர்த்தத்தின் அடிப்படையில பார்த்தாலும் கூட இன்னைக்கு நடைமுறையில் அது இல்ல. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன? இதுல இன்னொரு வாதங்களை எல்லாம் வைக்கிறாங்க, அது நீண்டுகிட்டே போகும். இருந்தாலும் இன்னொரு தகவல் நான் சொல்லிக்கிறேன். இப்ப ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்களே,
ஒரு உடலா இருக்குது? அது ஒரு 7-8 உடல் இருக்குதான். ஃபிரௌனுடைய உடல் சொல்றாங்களா இல்லையா, அத மாதிரி ஒரு 7-8 உடல் இருக்குதான். அப்ப 7-8 உடல் இருந்தா எதுப்பா ஃபிரௌனுடைய உடல்? அதையா சொல்லுங்களேன். எது ஃபிரௌனுடைய உடல்? இதுதான் உடல், அதுதான் உடல், இதுதான் உடல்னா அப்ப எப்படி அது தீர்மானிப்பீங்க? இது தீர்மானிக்கிறது அது எதை வச்சு, எந்த அளவுகோலை வைத்து தீர்மானிக்கிறது? ஒன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும் இதுதான் ஃபிரௌன் உடல் அப்படின்னு காலகாலமாக வந்திருக்கணும். இது எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபிரௌனுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு போன நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால கண்டுபிடிச்சு இது ஃபிரௌனுடைய உடல் எப்படி நீங்க சொன்ன? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த உடல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வை நேரடியா பார்த்தாங்க. ஆமாப்பா இது ஃபிரௌனுடைய உடல் அப்படின்னாங்க. ரைட், நான் நம்புவோம். அப்படியே காலகாலமா அந்த உடல் அப்படியே வருது, நம்புவோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வேற யாரு சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதரை விட இதுக்கு வேற யாரு சான்றா இருக்க முடியும்? அப்ப அந்த உடல் அன்னைக்குல இருந்து இன்ன வரை இருந்துட்டே இருக்குது. இது என்ன ரசூலுல்லாஹ் சொன்னதா? நபி தோழர்கள் சொன்னதா? இமாம்கள் சொன்னதா? ஒண்ணுமே இல்ல. போன நூற்றாண்டுல கண்டுபிடிச்சிருக்கான். போன நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை இது ஃபிரௌனுடைய உடல் என்று எதை வைத்து நீங்க தீர்மானிச்சீங்க? சில பேர் சொல்றான் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு தீர்மானிச்சாங்களாம். டிஎன்ஏ டெஸ்ட் வச்சாச்சுன்னா ஃபிரௌனுடைய உடல் எப்படி வரும்? உலக அதிசயமா பேசுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் வச்சா என்ன வரும்? என்ன வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு காலத்தில் வாழ்ந்தான், அதுவும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லுவான். ஒரு 100 நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்திருக்கலாம், ஒரு 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்திருக்கலாம், ஒரு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்திருக்கலாம், இப்படின்னு யூகத்தில் வரும். இன்னொரு யூகம் என்ன? இதை வைத்து பார்த்தால் அவர்கள் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்கலாம், இப்படிதான் சொல்லுவான். தீர்க்கமா சொல்ல முடியும். எல்லாம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படிதான் வரும். இப்படித்தான் அந்த பழைய காலத்தில் உள்ள அந்த மம்மிகள் எடுத்து பார்த்தாச்சுன்னா இப்படித்தான் சொல்ல முடியும். தீர்க்கமா சொல்ல முடியுமா இவர் தான் ஃபிரௌன்னு? ஒண்ணு வேண்டாம். என்னுடைய வாப்பா டிஎன் இல்ல, என்னுடைய உம்மா, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் யாருடைய டிஎன் எதுவுமே இல்ல. இப்ப நான் மட்டும் கிடக்கிறேன். என்ன மட்டும் செக் பண்ணி இவர் தான் எம் சுலைமான் கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? உலக அறிவியலை கொண்டு வந்து சொல்லட்டுமா வைப்போம்? எப்ப சொல்லுவீங்க நான் தான் அப்படின்ட்டு? என்னுடைய அத்தாவுடைய டிஎன்ஏ எடுத்து அல்லது என்னுடைய சகோதரருடைய டிஎன்ஏ எடுத்து மற்ற ஆட்கள் என்னுடைய உறவுக்காரங்க என்னுடைய அம்மா அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்து என்னுடைய டிஎன்ஏயும் ஒன்னா வச்சாதான் ஓஹோ இவர் தான் அவர்னு சொல்ல முடியும். முதல்ல இவன் தான் ஃபிரௌன் அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு சொல்றதா இருந்தா ஃபிரௌனுடைய அண்ணனை கூட்டுவா, ஃபிரௌனுடைய தம்பியை கூட்டுவா, ஃபிரௌனுடைய அத்தாவை கூட்டுவா, ஃபிரௌனுடைய அம்மாவை கூட்டுவா, ஃபிரௌன் கூட பிறந்தவனை கூட்டுவா. அப்ப அதை எதுன்னு ஒத்துக்கலாம். ஒரு பாடி கிடக்கிறது, அது எந்த பாடினே தெரியல, அது டிஎன்ஏ வச்சு எப்படி செக் பண்ண முடியும்? அது சொல்லுங்க. அப்படியே நிறுவீங்க. ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்திருக்கலாம், அந்த கோணத்துல அது சொல்லலாமே தவிர ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்கலாம், எந்த கோணத்துல சொல்லலாமே தவிர பர்டிகுலர் இவர் தான் மூசா நபியிடத்துல சண்டை போட்டார, மூசா நபியுடைய காலத்தில் ஆட்சியில இருந்தார, தன்னை கடவுள் என்று சொன்னார, அந்த ஃபிரௌன் தான் இந்த ஃபிரௌன்னு எந்த டிஎன்ஏல சொல்ல முடியும்? அதான கேள்வி. அப்ப அதனால இதுவும் சரியான ஒரு வாதமாக இல்லை. அப்ப அதனால முதல் விஷயம் என்ன? திருமறை குர்ஆன்ல நான் உடலை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லல. இரண்டாவது விஷயம் என்ன? இன்னைக்கு ஏராளமான டிஎன்ஏ அந்த ஃபிரௌன் மாதிரி உள்ள உடல்கள் இருக்கத்தான் செய்கிறது, எந்த உடலும் தெரியல. அப்ப இதையெல்லாம் வைத்துக் கொண்டு இத போய் இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒன்ன போய் இதுதான் ஃபிரௌன்னு சொல்றதுக்கு என்ன? இது சொன்னதுனால என்ன? சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு அது ஃபிரௌனுடைய உடலாவே இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன? ஃபிரௌனுடைய உடல் நான் நம்ப மாட்டேன், இல்ல ஃபிரௌனுடைய உடல் நான் நம்புறேன், அதனால என்ன ஈமான்ல பாதிப்பு வந்துருமா? அதையா சொல்லுங்க. இது ஃபிரௌனுடைய உடல் இல்ல நான் சொல்லிட்டேன் நரகத்துக்கு போயிருவானா? அல்ல ஒரு ஆள் இது ஃபிரௌனுடைய உடல் நம்பிட்டாரு அதனால அவர் சொர்க்கத்துக்காக போயிருவாரா? ஈமான் சார்ந்த ஒரு விஷயமா அது. மறுமையை நம்பல நரகத்துக்கு போவான், மலக்குமார்களை நம்பல நரகத்துக்கு போவான், அதெல்லாம் சரின்னு சொல்லலாம். சைத்தானை நம்பணும், அதெல்லாம் சரின்னு சொல்லலாம். விதியை நம்பணும், இதெல்லாம் சரின்னு சொல்லுவோம். மூசா நபியை நம்பணும், மூசா நபியை நம்பலன்னா கூட நம்ம நரகத்தான் போவோம், அது எல்லாம் சரிதான். இப்ப இந்த ஃபிரௌன அவனுடைய உடம்பு தான் அப்படி நான் நம்பலன்னா நரகமா? அது ஈமானை சார்ந்த ஒரு விஷயமா? அதையாவது சொல்லுங்க. இருந்தா இருக்குது, இல்லாம போகுது. குறைஞ்சபட்சம் இதை எதுக்கு தொங்கணும் தான் நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கறது என்னன்னா இதை எதுக்கு தொங்கணும்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேருக்கு பொறாம தாங்க முடியல. டிஎன்டிஜேக்காரன் இப்படி சொல்லிட்டானே, நம்ம இன்னைக்கு சொல்லல. அதை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலேயே பேசியிருக்கிறோம். 4-5 வருஷமா பேசும்போதே பேசாம இருந்தான். இப்ப என்ன? அப்படியே நோண்டி நோண்டி பாக்குறான், இவனோட திட்டத்துக்கு ஏதாவது இருக்கா,
இந்த Facebookல கொஞ்சம் பேர் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனை திட்டுறதுக்கு யாரா இருக்கலாம்? கிடைச்சதுடா ஃபிரௌனுடைய பாடி. வா, அந்த மையத்தோடு சேர்த்து இந்த மையத்தும் பேசுது. அது ஒரு மையத்து, இவனும் ஒரு மையத்து. பேசு, காசா பணமா, அதனால பேசு, ஊட்டாடி அப்படிங்கிறான். ஆனா 4 வருஷத்துக்கு முன்னால பேசணுமே, யாராவது கேட்டாங்களா? ஒண்ணு வேண்டாம். நம்முடைய பிஜேவுடைய தர்ஜுமாவுல 14வது எடிஷன், அது 2014 ஜனவரியில் வெளியிட்டிருக்கோம். 2014 ஜனவரியில் வெளியிட்டிருக்கோம். அதுல இவ்வளவு தகவல் எழுதியிருக்கோம். அது கழிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகி போச்சு. இப்பதான் கொடியை தூக்கி பார்க்கறான். கொடியை தூக்கி பார்த்தாலும் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் வரணும்ல. முதல்ல ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாடி உடல் ஃபிரௌனுடைய பாடி தான் என்ற நீ சயின்ஸ் அடிப்பில் நிரூபி. ஏன்னா மார்க் அடிப்பில் நிரூபிக்க முடியாது. மார்க் அடிப்பில் நிரூபிக்கிறதா இருந்தா அல்லாஹ் சொல்லணும், அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும், இதுதான் அப்படின்னு சொல்லணும். சும்மா ஃபிரௌனுடைய உடல் கூட சொல்லிட்டு போக கூடாது. இந்த உடல் ஃபிரௌனுடைய உடல் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் யாராவது சொல்லி இருக்கணும். அப்படின்னா நம்பிட்டு போவோம். அல்லாஹ் ரசூலோ இதுதான் சுட்டி காட்டி இதுதான் ஃபிரௌனுடைய உடல் எங்கேயும் சொல்லல. அப்படி இருக்கும்போது சயின்ஸ் அடிப்பில் நிரூபிக்கணும். முதல்ல சயின்ஸ் அடிப்பில் நிரூபி, அதுதான் உண்மை என்று நீ சொல்லு. அதுக்கு பின்னால அது மார்க்க அடிப்படையில் அது சரிதானா தப்பானு 2வது முடிவு பண்ணுவோம். அப்ப அதனால இதை போய் தொங்கணும்னு அவசியம் இல்ல. ஃபிரௌனுடைய உடலா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனால் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் அது ஃபிரௌனுடைய உடல் இல்லை என்பதுதான் இதுக்கு உண்டான பதில்.